ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட நாங்கள் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம், ஆனால் எங்கள் அம்மா சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல, கொஞ்ச நேரம் தான் போய் பேசினீங்க, என்ன பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு காவேரி, அதாவது உண்மையாக சொன்னேன், அதனால தான் அத்தை இப்படியெல்லாம் சந்தோஷமாக பேசுகிறாங்க, அதுதாங்க என்னங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாரு காவேரி, பசங்களுக்காக நீங்கள் வாழணும்னு சொன்ன, அதுக்காக தான் இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு அதாவது சூசைட் அட்டம் பண்ண விஷயம் வந்துட்டு அதாவது பாட்டிக்கு தெரிஞ்சிருது. பாட்டிக்கு தெரிஞ்ச உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதாவது இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்னோட பேரன் தான் சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போது என்னோட பேரனுக்கு என்ன தலையெழுத்து, இப்படி கஷ்டப்படணும்னு என்னோட என் பேரன்கிட்ட இருந்து எப்படியாவது காவேரி பிரித்து ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இனிமே காவேரி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, அதே மாதிரி விஜயும் அவ கூட போகவே கூடாது, அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு கல்யாணி, எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, அந்த வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக வருது. இப்போ வந்த பிரச்சனை எவ்வளோ அசிங்கமான பிரச்சனை. அவங்க புருஷனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் 2 பசங்க இருக்கான். அது எவ்வளோ பெரிய அசிங்கம். இப்படி ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம பொண்ணு எடுத்துட்டோமேன்னு நினச்சாவே எனக்கு அருவருப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இனிமே கண்டிப்பாக காவேரியும் சரி, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த குடும்பத்தில் வரவும் கூடாது, எதுவும் பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அவங்க வந்த உடனே நான் இதை சொல்ல தான் போகிறேன். அதே மாதிரி விஜய் நான் என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, விஜய் இங்கேருந்து போகக்கூடாது, அதே மாதிரி காவேரி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு கல்யாணி, அதாவது அவங்க அப்பா பண்ண தப்புக்கு காவேரி என்ன பண்ணுவா சொல்லு, காவேரி எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும், இது ஏன் நீ புரிஞ்சுக்கவே மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜயும் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நம்ம கல்யாணி பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம், என்ன பாட்டி, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, நான் காவேரியை பத்தி இந்த மாதிரி பேசாதீங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றேன். இங்க பாருடா விஜய், நான் ஒரு முடிவோடு தான் இருக்கிறேன். எனக்கு இங்க பாருடா, இனிமே காவேரி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்றாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, நீங்க சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட அதாவது விருப்பமே கிடையாது. அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். இப்போ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருடா விஜய், இனிமே காவேரி கூட நீயும் போகக்கூடாது, காவேரியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அந்த குடும்பத்திலேருந்து யாருமே இந்த வீட்டுக்கு பேச்சுவார்த்தையும் சரி, இது வரது போகிறதும் சரி, எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக சொல்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்க பாருடி, உன்னால தாண்டி என்னோட பேரனுக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு, தினமும் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதாவே இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னோட பேரன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமாடி, ஆஃபீஸ் விட்டா வீடை விட்டா ஆஃபீஸ், இப்படி தாண்டி இருந்தான் அவன், அவ்வளோ சந்தோஷமா இருந்தான். இப்போ அவனோட சந்தோஷம் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ பிரச்சனைன்னு மட்டும் தாண்டி இருக்கான். என்னோட பேரனோட நிம்மதியெல்லாம் கெடுத்து இப்படி பண்ணிட்டேடி, என் பேரனோட வாழ்க்கையை இப்படி அழிச்சிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்டே, இங்கே பாருங்க பாட்டி, எதுக்காக பாட்டி இப்படி பேசிக்கிட்டீங்க, காவேரியால் என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன், எதுக்காக பாட்டி இப்படி பேசிக்கிட்டீங்க, நீ எப்படிடா என்கிட்ட சொல்லுவ, பார்த்தாலே தெரியலையா, பார்க்கும்போது எல்லாமே பிரச்சனையாக தானே தெரியுது, இப்படி இருக்கும்போது இவளை நம்ம எதுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கணும், கண்டிப்பாக இவ கூட இருந்தனா இன்னும் பிரச்சனைன்னு மட்டும்தானே இருப்பே தவிர உன்னோட வாழ்க்கையில் நிம்மதின்னு ஒன்று இருக்கவே இருக்காதுடா. இங்கே பாரு, இப்போவே இவளை விட்டுட்டு நம்ம போகிறது தான் நம்ம நல்லது அப்படின்றாங்க. இங்கே பாருங்க பாட்டி, என்னோட ஒய்ஃபை விட்டுட்டு நான் எங்கே போக முடியும் சொல்லுங்கள், நீங்கள் திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசாதுங்க பாட்டி. இங்கே பாருடா, நான் காவேரியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அவளுக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னுறாங்க. இதை கேட்ட காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் காவேரி அழுகிறத பார்த்துட்டு, காவேரி அழுகாத காவேரி, நான் பாட்டிக்கிட்ட சொல்கிறேன், பாட்டிக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் காவேரி, ப்ளீஸ் அழுகாத காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ராதா இருந்துட்டு, எங்கள் பாரடா விஜய், பாட்டி அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இவளால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதை சமாளிக்கிறதுலே உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சுன்னா உன்னோட வாழ்க்கையை எப்படிடா வாழுவ, உன்னோட வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ பண்ண
பண்ண வேண்டியது இருக்குது. இவளுக்காகவே உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக அழிச்சிட்டா நீ பண்ண வேண்டியதெல்லாம் எப்படிடா பண்ணுவேன்? இங்கே பாருடா, இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுதான் என்னோட விருப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு ராதா ஒரு பக்கமோ, அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாருடா விஜய், இவங்க 2 பேரும் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. காவேரிக்கும் அவங்க அப்பா பண்ணதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க அப்பா பண்ண தப்புக்கு காவேரி என்ன பண்ணுவா? இதை எவ்வளவோ தடவை அவங்க 2 பேர்கிட்டையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் 2 பேருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள 2 பேரையும் என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால தான் விஜய் இப்போது இப்படியே காவேரி பக்கமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் காவேரி பக்கம் போகவே கூடாது அப்படின்னாங்க. பாட்டி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காவேரி மனசை ரணமாக கொண்டுட்டே இருக்குது. இப்போ தான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தோமே, திரும்ப நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அம்மா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்களே நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி, எதுக்காக காவேரி அழுற? பாட்டி தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்க பற்றியா? இங்கே பாரு காவேரி, ப்ளீஸ் காவேரி, எதுக்காக அழுற? ப்ளீஸ் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, உங்கள் லைஃப்பில் நான் வந்தது ரொம்ப பெரிய தப்புங்க. உங்களை நான் பார்த்துருக்கவே கூடாது. என்னை பார்த்ததுனால தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. பாட்டி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? என்ன தானே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த நாளாச்சும் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கீங்களா? என்னால் தானே உங்களுக்கு வாழ்க்கையே போச்சு அப்படின்றாங்க. காவேரி, என்ன பேசுகிற காவேரி? நீயும் அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு. பாட்டி, இங்கே பாருங்க பாட்டி, திரும்ப இந்த விஷயத்தை பற்றி யாராச்சும் பேசுனீங்களா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா விஜய், நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னெல்லாம் சொல்லாத. இப்போ பார்த்தியா, இவங்க அம்மா சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு அப்போ ஒரு பிரச்சனையை கிளப்பி இப்போது நீ அங்கே ஓடி போய் பார்த்துட்டு வந்த. இப்போது நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தினா உன்னோட வாழ்க்கை என்னடா ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பாட்டி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவங்க அம்மா வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நான் தானே பார்க்கணும். அந்த வீட்டில் பையனோ அவங்க வீட்டில் அப்பாவோ இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்க பார்த்துருப்பாங்கள்ல. அவங்க வீட்டில் எந்த அமளியுமே இல்லாததுனால தானே நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாருடா, அந்த வீட்டில் நீ மட்டும்தான் மாப்பிள்ளையா? இன்னும் 2 பேரும் மாப்பிள்ளை இருக்காங்களா? அவங்கெல்லாம் எங்கே போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் பேசுகிறதுல நியாயமே கிடையாது. நீங்கள் நியாயம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருடா, இங்கே நியாயம் பார்க்காதோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும், உன்னோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்குது, நான் நிம்மதியாக தான் இருக்கேன். நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட நான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை நிம்மதியாக இல்லைன்னு எப்போ உங்ககிட்ட சொன்னேன் பாட்டி? எதுக்காக பாட்டி இப்படி காவேரி மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அவள் மாசமாக இருக்கிற டைமில் இப்படியெல்லாம் கஷ்டப்படலாமா? நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருடா, அதை வச்சு தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்தா அவள். இங்கே பாருடா, அதை காரணம் காட்டியெல்லாம் இனிமேல் அவள் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அவள் வரவும் கூடாது. அதே மாதிரி அவள் குழந்தையே இந்த வீட்டுக்குள்ளே கூட்டு வரக்கூடாது அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் மேலும் மேலும் வார்த்தையை அள்ளி விட்டுட்டே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாரதாவும் பாட்டியும் அதாவது காவேரியை பார்த்துட்டு போகலான்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இப்படி ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. காவேரி, என்ன காவேரி ஆச்சு? எதுக்காக சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வா சாரதா, வா, உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு தள்ளி விட்டுட்டில்ல உன் மகளுக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தானே இப்படி ஒன்றை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா வந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட பொண்ணை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறதா இருந்தால் நான் என் பொண்ணை உங்ககிட்ட விடவே மாட்டேன். இங்கே பாருங்கள் தம்பி, இப்படி பேசினா எப்படி தம்பி என்னோட பொண்ணுங்க நிம்மதியாக இருப்பா? கண்டிப்பாக என்னோட பொண்ணு நிம்மதியாக இருக்கவே மாட்டா. இப்படி பேசுகிறவங்க கிட்ட எப்படி என்னோட பொண்ணு இப்படி விட்டுட்டு இருக்க சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் விஜய் கிட்ட பேசவும் விஜய் வந்துட்டு அதாவது கல்யாணிக்கிட்ட, இங்கே பாருங்க பாட்டி, எதுக்காக பாட்டி எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருடா, எல்லாரும் சேர்ந்து உன்னை தாண்டா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. இனிமே அவங்க வீட்டுக்கும் சரி காவேரியும் சரி இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அவங்க வீட்டில் இருந்து இங்கவும் வரக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது. அப்படி நீ மீறி போனோன்னா என்னை உயிரோடய பார்க்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பாட்டி, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க பாட்டி அப்படின்னாங்க. இங்கே பாருடா, நீ பிளாக்மெயில் பண்ணுறன்னு மட்டும் நினச்சிக்காத. சத்தியமா, உன் மேலே சத்தியமா, நீ இங்கேருந்து போயிட்டேன்னா கண்டிப்பாக உசுரை விட்டுருவேன். என்னோட சாவுக்கு நீ தான் காரணன்ற மாதிரி ஆகிடும்.
அந்த அ அ அந்த அத மட்டும் நீ பண்ணிடவே பண்ணிடாத. நான் உயிரோட நீ இருக்கணும்னு நெனச்சா, நீ இங்கேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே கூடாது. ஆஃபீஸ விட்டா வேல, அதாவது வீட்ட விட்டா ஆஃபீஸா, ஆஃபீஸ விட்டா வீடு. இந்த மாரி வர்றதா இருந்தா சொல்லு. இனிமே நான் நல்லபடியா இந்த வீட்ல இருக்கேன். அப்படி இல்லையா, இந்த வீட்ட இந்த வீட்ட விட்டு நீ போறேன்னு சொல்றியா? கண்டிப்பா போய்க்கோ. உன்ன தடுக்கவே மாட்டேன். அதே மாரி நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். என்னோட சாவுக்கு கூட நீ வரக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. இத கேட்ட நம்ம விஜய்க்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இங்க பாருங்கம்மா, இப்படியெல்லாம் ஒருத்தர பிளாக்மெயில் பண்ணக்கூடாதும்மா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவேரி பிரெக்னன்ட்டா இருக்கிற டைம்ல இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்கா? நீங்க தீபாவளிக்கு நீங்களே தானே வந்து கூட்டிட்டு போனீங்க. இப்படி நீங்களே கூட்டிட்டு போயிட்டு என்னோட மகளை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா எப்படிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடி, இங்க பாரு சாரதா, உங்க வீட்டில் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு நினச்சி தான் நான் காவேரியை கூட்டிட்டு வந்தேனே தவிர வேற எதுக்காகவும் உன்னோட மகளை நான் கூட்டிட்டு வரல. உன்னோட பசுபதியால் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அதாவது இனிமே ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு எனக்கு தோணுது. அதனால உன்னோட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம சாரதாக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்க பாரு காவேரி, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது. இப்படி அசிங்கப்படுத்துறவங்க கிட்ட நீ எதுக்காக இருக்கணும்? இங்க பாருமா, ப்ளீஸ்மா கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, இனிமே ஒரு நிமிஷம் கூட பொறுமையா இருக்கவே தேவையில்ல. இவங்களுக்காக நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையே அதாவது பொறுத்து பொறுத்து போகணும். இங்க பாரு, உன்னோட சந்தோஷத்துக்காக கண்டிப்பா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னோட சந்தோஷம் இங்க இருந்தா தான் இருக்கும்னா நீ இங்கே இருந்திருக்கோ. அப்படி இல்லையா அம்மா கூட கிளம்பி வா, அம்மா உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கல்யாணம் இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, இப்போ கூட்டின்னு போகிறதோட சரி, இனிமே யாருமே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி விஜயே வந்து கூப்பிட்டாலும் கண்டிப்பாக உன்னோட மகன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. உங்களுக்கு சூடு சொரணன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யாருமே விஜய் கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்கீங்க. எதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் இனிமேல் எனக்காக பேச தேவையில்ல. நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம். இங்கே பாரு காவேரி, ஃபஸ்ட்டு இங்கேருந்து வா. இப்படி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த வீட்டில் நம்ம வாழணும்னு அவசியமே கிடையாது. வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம விஜய் இருந்துட்டு, எங்கே நம்ம இந்த வீட்டை விட்டு போனால் பாட்டி இறந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி, ப்ளீஸ் காவேரி, இங்கேருந்து போகாத காவேரி, நான் பாட்டிக்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி, அத்தை ப்ளீஸ் அத்தை, இங்கேருந்து காவேரி கூட்டிகிட்டு போகாதீங்க அத்தை. இங்கே பாருங்கள் தம்பி, இனிமேல் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலையும் நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு வராதிங்க. நீங்கள் இந்த மாதிரி வர்றதுனால தானே இப்போ இப்படியெல்லாம் ஒரு பேச்சு வருது. இங்க பாருங்க தம்பி, இனிமே உங்களோட உதவியும் சரி, நீங்களும் சரி, இனிமே எங்க வீட்டுக்கு வரவே வராதீங்க. உங்க கஷ்டத்தை நாங்க எப்பவுமே உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நாங்க எப்பவுமே நினைச்சது கிடையாது. இனிமேலும் நினைக்கவும் மாட்டோம். நீங்க உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துக்கோங்க. என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு இந்த குழந்தை மட்டும் போதும். கண்டிப்பா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னோட பொண்ணு சந்தோஷமா இந்த வாழ்க்கையை முடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, பாட்டி தான் ஏதோ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்களும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. காவேரி மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் வேண்டாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, கொஞ்ச நாள் இருந்தாலும் நீங்கள் என்னோட பையன் மாதிரி தான் இருந்தீங்க. அதே மாதிரி நானும் உங்களை பையன் மாதிரி தான் நடத்தினேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னோட பொண்ணு வார்த்தையால் குத்திக்கிட்டே இருக்காங்க. என்னால் அதை பார்க்க முடியல. அப்படி இருந்தும் என்னோட பொண்ணு எல்லாருக்கிட்டேயும் வாய் அடிச்சுட்டே இருப்பா. ஆனால் இவங்கக்கிட்ட வாய் பேசாமல் அமைதியாக இருக்கா. இதை பார்த்தா தான் எனக்கு பயமாக இருக்குது. இவ இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. இவ எதிர்த்து 2 வார்த்தை பேசிட்டா கூட நான் தைரியமாக இருந்துருவேன். ஆனால் எதிர்த்து பேசாமல் அமைதியாக நிற்கிறானா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி. அதனால் நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன். வாடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்கே பாரு தம்பி, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாதம் கூட முழுசாக ஆகலை. இப்படி ஒரு முடிவை எடுத்து என்னோட பேத்தியை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல. கண்டிப்பாக இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி. காவேரி என்ன தப்பு பண்ணா சொல்லுங்கள்? எதுக்காக காவேரிக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்ருக்கீங்க? காவேரி ரொம்ப பாவம் பாட்டி. எதுக்காக பாட்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப பாவம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க.
இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே விஜய்ன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் காவேரிக்காக வெளியே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு, காவேரி ப்ளீஸ் காவேரி என்னை விட்டு போகாத காவேரி, எதுக்காக காவேரி என்னை விட்டு போற, இனிமே என்னை விட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னேன், இங்கே பாரு காவேரி, உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் எனக்காக நீ வந்துரு காவேரி, நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சாரதா இருந்துட்டு இந்த குடும்பத்தில் இவ்வளோ அசிங்கப்பட்டு இருக்கவே தேவையில்லன்றதுக்காக நம்ம காவேரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே ரொம்பவே கோவமாக உக்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த கங்கா இருந்துட்டு, மா என்னாச்சுமா, எதுக்காகமா இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே எதுவுமே பேசாததை பார்த்துட்டு, இங்கே பாருங்க அந்த வீட்டுக்கு போனதுனால ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன பிரச்சனைன்னு மட்டும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு போயிட்டு சந்தான ஃபோட்டோவை எடுத்து டமான்னு உடச்சிட்டே இருக்காங்க. இவனால தானே என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இவன் இவன் சந்தோஷமா இருந்துட்டு இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டானே, இப்போ பாரு ரெண்டாவது அதாவது அது அவங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி இருக்கான், அது மட்டும் இல்லாமல் 2 பசங்க வேற இருக்கான்னு சொல்லிட்டு காவேரியை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுத்துட்டோமே நினச்சி ரொம்பவே அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் காவேரி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி காவேரி இருந்தால் கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காவேரியை பார்த்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுக்க முடியல. அதனால தான் காவேரியை நாங்களே வச்சுக்கிறோம், இனிமேல் நாங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்படி அசிங்கப்படுத்துகிறவங்க கிட்ட காவேரி எப்படி சந்தோஷமாக வாழ்வா, அது மட்டும் இல்லாமல் காவேரி இப்போ மாசமாக இருக்கா, அங்கே யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு. இப்படியெல்லாம் பேசுகிறவங்க காவேரியை ஒழுங்காக பார்த்துப்பாங்களா, கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டாங்க. அதனால தான் நான் காவேரியை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கே வந்துட்டேன். இங்கே பாருங்கங்க, நீயும் காவேரி கூட சண்டை போட்டு என்ன மன உடைச்சலுக்கு ஆளாக்கிடாதீங்க. அவங்க பேசுகிறத நினச்சே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன். இப்போது நீங்களும் சண்டை போட்டு என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் காவேரி சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் இது வரைக்குமே நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் விஜய் இங்கே வந்தப்போ விஜய்க்கு ஒரு மரியாதையும் என்னோட புருஷனுக்கு ஒரு மரியாதையும் அதாவது விஜயை தலையில் வச்சு கொண்டாடணும் தான் என்னால் பார்த்துக்க முடியல தவிர வேறு எதுக்காகவும் நான் அந்த மாதிரி பேசலாமா. இங்கே பாரு காவேரி, நீ எதுக்காக காவேரி இப்படிலாம் அவங்க கேட்குறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ அங்கே இருக்கணும், எந்த அவசியமும் இல்லை அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு. இங்கே பாரு, நம்மளோட சுயமரியாதை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நீ கவலையே படாத, நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு, ஐயோ கடவுளே, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ பெரிய சோதனை, அதாவது எப்போ இந்த வீட்டுக்கு சாரதா வந்தாலோ அப்போ இருந்து இந்த வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனையாக சாரதா சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் இப்போ அதாவது இவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி இப்போது அந்த டைமில் ஒவ்வொரு பிரச்சனையாக எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எங்களை அசிங்கப்படுத்தி பேசுவாங்கன்னு உனக்கு தோணலையா, எதுக்காக கடவுளே இப்படி என்னோட குடும்பத்தை இப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, என்னை நினச்சி நீங்கள் கவலையே படாதீங்க, இனிமே என்னோட வாழ்க்கையில் நானே என்னோட குழந்தை மட்டும்தான், இனிமேல் யாரை பற்றியும் நான் யோசிக்க வேண்டியது அதாவது யோசிக்கவே மாட்டேன், நீ கவலையே படாதம்மா, நான் இந்த புள்ளைய மட்டும் பெற்றெடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு என்னதான் வாய் வார்த்தையால் இப்படி சொன்னாலும் விஜயை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. விஜய் எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவார், விஜய் வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனை அதாவது யாருக்கு நம்ம காவேரிக்கு யோசனை ஓடிக்கிட்டே தான் இருக்கா. ஆனால் நம்ம விஜய் வந்துட்டு எங்கே வந்தால் அதாவது பாட்டி இறந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. பயந்த உடனே, இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் காவேரியை எதுக்காக இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் காலில் கூட விழுறேன், காவேரி இந்த வீட்டுக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கல்யாணி இருந்துட்டு, இங்கே பாருடா, இனிமேல் காவேரி இந்த வீட்டுக்கு தேவையே கிடையாது, காவேரியை நினச்சி நீ வருத்தப்படாத, கண்டிப்பாக கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும், அதுவே போக போக பழகிடும், இனிமேல் அவளை நீ பார்க்க போகவே கூடாது, என் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கல்யாணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருடா, நீ சத்தியம் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க பாட்டி, என்னால் சத்தியம்லாம் பண்ண முடியாது, அதே மாதிரி காவேரி இல்லாமையும் என்னால் இருக்கவே முடியாது, அது ஏன் பாட்டி நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, என்னோட கஷ்டத்தை நீங்கள் பங்கு எடுத்துக்கவே மாட்டீங்களா, ஏன் பாட்டி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு காவேரி வேணும் பாட்டி, காவேரி இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை,
அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ப்ளீஸ் பாட்டி, எனக்கு காவேரி வேணும், காவேரி வேணும்னு சொல்லிட்டு சின்ன புள்ள மாதிரியே நம்ம பாட்டிக்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஆனால் பாட்டி இருந்துட்டு இது எதுக்குமே சம்மதிக்காம, இங்கே பாருடா, இனிமே உன்னோட வாழ்க்கையில் யாருமே இல்லை, உனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு நினச்சிக்கோ, சரியா? இனிமே உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கிறதே அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. என்னன்னா, சந்தானத்துக்கு நடந்தது எனக்கும் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க பாட்டி, காவேரியோட அப்பா பண்ண தப்பே என்னாலையும் பண்ண முடியாது. காவேரிக்கு நான் உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காக பாட்டி நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? இப்போ அந்த குடும்பம் பண்ண தப்ப தானே, அதாவது காவேரியோட அப்பா பண்ண தப்ப தானே இப்போ நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? சொல்லுங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாரு கல்யாணி, விஜய் எவ்வளோ உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ என்னதான் முடிவெடுக்க போற? சொல்லு கல்யாணி அப்படின்றாங்க. நம்ம கல்யாணி இருந்துட்டு இந்த விஷயத்துல என்ன முடிவெடுப்பாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்